அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடியது தான். தடுப்பவனே கொடுப்பவனே. தடுப்பவனே என்ன தடுப்பவன்? இந்த என்னை பற்றி உள்ள எதிரான சிந்தனைகள், என்னை பற்றி உள்ள வெறுப்புக்கள், என்னை பற்றி உள்ள கண்ணிய குறைவுகளை எல்லாம் தடுக்கக்கூடிய இறைவா, நீ தடுத்து என் மனைவியை அல்லது என் கணவனை என் மீது முஹப்பத்துள்ளவனாக அல்லது முஹப்பத் உள்ளவளாக ஆக்கிவை. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு மூமினுக்கு தரக்கூடிய சொர்க்கங்களில் நல்ல குடும்பத்தை போன்ற சொர்க்கம் எதுவும் இல்லை. மறுமையின் வாழ்க்கையை பொறுத்தவரை அது தனி கேட்டகரி. உலகத்தை பொறுத்தவரை ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினின் மீது அன்பு கொண்டு விட்டால், அவன் மீது அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தானேயானால் குடும்பத்தை அவனுக்கு சொர்க்க பூங்காவனமாக தந்து விடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட சொர்க்க பூங்காவனத்தை தந்தருள்வானாக. கண்ணுக்கு குளிர்ச்சியான மனைவி, கல்பில் நிறைந்த குழந்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலும் சொர்க்கத்தை தந்தான், மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் பெரும் சொர்க்கத்தை தர காத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல அற்புதமான இயல்புகள், குணங்கள் நல்ல குடும்பத்தை அவர்களுக்கு தக்க வைத்தது. வெறுமன்ன அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு ரப்பை எனக்கு நீ தந்து விடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இயல்புக்கு மாற்றமான குணங்கெட்ட நிலையில் அவங்க வாழலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணத்தோடு வாழ்ந்தாங்க. மனைவி மக்கள் மேலே பெரும் நேசத்தை வைத்தாங்க, பெரும் பாசத்தை வைத்தாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அற்புதமான பெண்மணி, ஒரு சாம்ராஜ்யத்தின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவங்க ஹஜரத் மூசா, ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அப்படின்றது கூடுதல் செய்தி. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணையக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ரொம்ப மதிப்பும் ரொம்ப பாசமும் வைத்திருந்தாங்க. திருமணம் முடிஞ்சு அந்த ஒட்டக தொட்டிலுக்கு மேலே ஏற முடியல அவங்களால. கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் லேசாக குள்ளமாக இருப்பாங்க, அவங்களால ஏற முடியலை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஓடோடி என் தொடைக்கு மேலே ஏறி நீ ஒட்டக தொட்டியில் ஏறிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மேலே ஏறுவதான்னு சொல்லி அந்த அம்மா தயங்குனாங்க. ஏறுப்பா பரவாயில்லை ஏறு அப்படின்னு சொன்னாங்க. தொடைக்கு மேலே காலை வச்சு ஒட்டக தொட்டியில் ஏறிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனைவிக்கு ஒத்தாசை செய்வதில் கூட சில மக்கள் ஈகோ பார்த்து அதிலிருந்து விலகிவிடக்கூடிய ஒரு சூழல். நான் அந்த வேலையை செய்யணுமா, நீ எதுக்கு இருக்கிற, நான் போய் அந்த காரியத்தை பண்ணணுமான்னு சொல்லி ஈகோ பிரச்சனையில் குடும்பம் ரெண்டா போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்து நடப்பாங்க, மனைவியின் மன உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாங்க. சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஒட்டக தொட்டிலில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளை இல்லையா சஃபியா ரலியல்லாஹு தூங்கி விழுறாங்க. ஒட்டக தொட்டிலின் அமைப்புக்காக கட்டப்பட்டிருந்த அந்த கம்பு இருக்குது இல்லையா, அதை ஹஜரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெத்தியில் அப்படி படுது. தூங்கி விழும்போது அதை அடிக்குது. இதை பார்த்துட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தன் கைகளை அதில் வச்சுக்கிட்டு, அதாவது அந்த குச்சி அவங்க தலையில் அடிக்கக்கூடாதுன்னு கைகளை வச்சுக்கிட்டு, கைகள் அப்படி படுக்க போட்டுட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உலகத்தின் தலைவர், ஒரு சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய மன்னர், அப்படிப்பட்டவர்கள் தன் மனைவியின் மன உணர்வுகள், அதே போல் தன் மனைவிக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுல உள்ள கண்ணுங்கருத்து, இதில் ஒரு 10% நமக்கு வந்துட்டா போதும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம் வாழ்க்கையில்? மனைவின்னா இதை தான் செய்யணும், இதெல்லாம் அவள் பண்ணணும், எனக்கு உண்டான அனைத்தையும் அவள் தான் பண்ணணும், அவள் எக்கேடு கட்டாலும் சரிதான் அப்படின்ற நிலையில தான் நம்மள நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவளுடைய உடல் வலி, அவளுடைய உடல் அசதி, அவளுடைய அந்த உணர்வுகள், அதையெல்லாம் மதிக்கிற மக்கள் ரொம்பவும் அற்ப சொற்பமாக மாறிவிட்டனர் சகோதரர்களே. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு ஹஜரத்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலோடு வாழ்ந்த அந்த காதல் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், மரணப்படுக்கையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏற்பட்ட வேதனைகள், காய்ச்சல், தலைவலி, இதையெல்லாம் பார்த்துட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேட்பாங்களாம்:
ரப்பே, இந்த வேதனையெல்லாம் எனக்கு தந்துவிட்டு எனது கண்மணி முகமது ரசூலுல்லாவுக்கு நீ நிம்மதியை தான்னு சொல்லி கேட்கும்போது, அதிகமாக பேசாத, மற்றவங்க கொஞ்சம் ஜெல்சியாகி பொறாமையாகி அதிகமாக பேசாத, என்ன இப்படி பேசுகிற, என்ன இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இன்ன சஃபியா கௌலுஹா ஹக்குன். சஃபியா இருக்கிறாங்களே அவங்களுடைய வார்த்தை உண்மையானது, அர்த்தபுஷ்டியானது, அன்பானது, காதலானது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ சொல்றது உண்மையிலேயே தான் சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மையே தான் சொல்றாங்க, வெறுமன சம்பிரதாயத்துக்கு சொல்லலை, உள்ளத்துல இருந்து சொல்றாங்க அப்படின்ட்டு மற்றவங்க கமெண்ட் கொடுக்கறத, மற்றவங்க தன் மனைவியின் மீது விமர்சனம் பண்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாம உடனே அடிச்சாங்க, உடனே தடுத்து நிறுத்தினாங்க. உடனே சஃபியா நாயனுடைய அந்த தன்மானத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்றி உடனே தடுத்து நிறுத்தி ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னாருடைய கண்ணியத்தையும் அவங்களுடைய அந்த மேன்மையையும் காப்பாற்றினாங்க. இப்படி வந்துட்டா போதும். இந்த அன்பும் பாசமும் நிலை வர என்ன செய்வது? கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ரொம்பவுமே அழகாக, ரொம்பவுமே நல்ல ஒரு அற்புதமாக இருக்க என்ன செய்வது? கணவன் அல்லது அன்பில்லாத மனைவி இந்த இருவரும் திருந்துவதற்கு என்ன செய்வது? படுக்க போறதுக்கு முன்னாடி ஒது செய்து கொள்ளுங்க. ஒது செய்துட்டு முன்பின் செலவாத்துக்களை 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிக்கொண்டுட்டு அதுக்கு பிறகு யா மானிஉ யா முஅத்தி, யா மானிஉ யா முஅத்தி, யா மானிஉ யா முஅத்தி, அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடியது தான். தடுப்பவனே கொடுப்பவனே. தடுப்பவனே, என்ன தடுப்பவன்? இந்த என்னை பற்றி உள்ள எதிரான சிந்தனைகள், என்னை பற்றி உள்ள வெறுப்புக்கள், என்னை பற்றி உள்ள கண்ணிய குறைவுகளை எல்லாம் தடுக்கக்கூடிய இறைவா, நீ தடுத்து என் மனைவியை அல்லது என் கணவனை என் மீது முஹப்பத்துள்ளவனாக அல்லது முஹப்பத் உள்ளவளாக ஆக்கிவை. யா முஅத்தி, கொடுப்பவனே. கொடுப்பவன்னா இதுதான், காதலை கொடு, அன்பை கொடு, பாசத்தை கொடு, குடும்பத்துக்கு மேலே உள்ள ஒரு அக்கறையை கொடு. அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு நெஞ்சில் ஊதி கொண்டு இந்த திக்ரை ஓதி முடித்துட்டு அல்லாஹ்விடத்துல மன்றாடி மடிப்பிச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் படுங்க. அல்ஹம்துலில்லாஹ், பொழுது புலர்வது போல உங்களுடைய வாழ்க்கையும் அல்ஹம்துலில்லாஹ் இன்பமாக புலரும் என்பதில் ஐயமில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.